அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணம் கையில் தங்குவதற்காக இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும். எந்த நேரத்தில் வாங்க வேண்டும், எந்த பொருள் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இந்த பொருள் யார் யார் வாங்க வேண்டும் அப்படின்னா, பணம் வீண் விரை செலவுகள் அதிகமாகுது. எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலுமே காண மாட்டேங்குது. வீண் விரை செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல் செலவு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நம்மக்கிட்ட இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா, கட்டாயமாக வியாழக்கிழமை குரு ஹோரையில் தான் இதை செய்யணும். குரு ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குரு ஹோரை எந்தெந்த டைமில் இருக்குது அப்படின்னா, வியாழக்கிழமை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த 3 நேரம் தான் குரு ஹோரை. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட்டு நீங்கள் கடையில் போய் வாங்கணும். இந்த நேரத்துக்குள்ளே தான் நீங்கள் வாங்கணும். வியாழக்கிழமை பொதுவாகவே நமக்கு குருவுக்கு உகந்த நாள் இருந்தாலும் குரு ஹோரையில் நம்ம வாங்கணும். பணம் தங்குவதற்காக நம்ம பரிகாரம் பண்ணும்போது இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு மஞ்சள் பொடி பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. அது எந்த மஞ்சள் பொடி பாக்கெட் வேணுமானாலும் இருக்கலாம். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பாக்கெட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மஞ்சள், பூசு மஞ்சள்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி மஞ்சள் இருக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பணம் வைக்கிற இடம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த இடத்து பணத்துக்கு மேலே இந்த மஞ்சள் பொடி பாக்கெட்டை வச்சுருங்க. அந்த நைட்டு முழுவதும் அது அங்கேயே இருக்கட்டும், இல்லை வெள்ளிக்கிழமை வரை அங்கேயே இருக்கட்டும். பணம் வைக்கிற இடத்துல இந்த மஞ்சள் பொடி பாக்கெட்டை வச்சிடணும். வச்சுட்டு வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் சமையல் மஞ்சள் பொடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சமையல் பயன்படுத்தணும். இப்போ கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறுக்கு மஞ்சள் பூசி குளிப்பது, முகத்துக்கு பூசி குளிப்பது, இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். வியாழக்கிழமை முழுவதுமே பணம் வைக்கிற இடத்துல மஞ்சள் பொடி இருக்கணும். வெள்ளிக்கிழமை அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது சனிக்கிழமை பயன்படுத்தலாம். பயன்படுத்திட்டு ஒரு 2 வாரம் விட்டுட்டு மறுபடியும் குரு ஹோரையில் வாங்குங்க. இப்போ அந்த மஞ்சள் பொடி சின்ன பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு 10 ரூபா பாக்கெட்டு மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெரிய பாக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அது காலி ஆகிறதுக்கு 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் கூட ஆகும். நீங்கள் சின்ன பாக்கெட் வாங்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் காலி ஆகும் இல்லையா. அதனால் நீங்கள் 10 ரூபா பாக்கெட் வாங்கிக்கோங்க. ஒரு பெரிய பாக்கெட் வாங்கி நீங்கள் தனியாக சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இது பரிகாரத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். சின்ன பாக்கெட்டாக வாங்குங்கன்னு சொல்கிறது பரிகாரத்துக்காக சொல்கிறேன். 1 ஸ்பூன் இருந்தாலும் மஞ்சள் தான், ஒரு பாக்கெட் பெரிய பாக்கெட்டாக இருந்தாலும் மஞ்சள் தான். அதனால் சின்ன பாக்கெட் வாங்கி திரும்ப ஒரு 2 வாரம் கழித்து இந்த பரிகாரம் பண்ணுங்கள். வாரம் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த மஞ்சள் காலியாகாது இல்லையா. அதனால் நீங்கள் 2 வாரம் 3 வாரம் கழித்து மறுபடியும் இந்த மாதிரி குரு ஹோரையில் தான் வாங்கணும். இப்படியே ஒரு 4-5 டைம் மட்டும் நீங்கள் வாங்கி பாருங்கமே, உங்கள் கையில் அப்படி பணம் தங்கும். நீங்கள் நினச்சிருக்கலாம், நம்ம கையில் பணமே தங்க மாட்டேங்குது, இப்படி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதே போல் நீங்கள் இன்னொன்று நினைப்பீங்க, நம்ம கையில் இப்போ நல்லா பணம் தங்குதே அப்படிங்கிறது நினைப்பீங்க. அதற்கு காரணம் மஞ்சள் தான். ஏன்னா குருக்கு வந்தது மஞ்சள். அதனால் குரு பகவான் நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் அதிகமாகும். அவர் ஆக்டிவேட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் நமக்கு பணம் தங்க ஆரம்பிக்கும். பணம் சம்பாதிப்பதை விட நம்ம தக்க வைத்து கொள்வதான் மிகப்பெரிய கடினமான ஒரு செயல். அது நமக்கு குரு பகவான் நமக்கு உதவி செய்வார். அதனால் மஞ்சள் குரு ஹோரையில் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஒரு 2-3 வாரத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்களே அதற்கப்புறம் தொடர்ந்து மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் தொடர்ந்து வாங்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு நல்லா கையில் பணம் தங்க ஆரம்பிக்கும். அதை விட முக்கியம் ஆண்களுக்கு இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவானை நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு ஆண்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, எப்படி சுக்கிரன் நம்ம ஆக்டிவேட் பண்ணால் நம்ம பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் லக்ஷ்மி கடாட்சம் கிடச்சி அவங்க கையில் நல்லா பணம் தங்குமோ, அதே போல் குரு பகவான் கூறிய அந்த மஞ்சளை வாங்கி நம்ம பயன்படுத்த அந்த ஆண்களுக்கு அது அதிர்ஷ்டமாக மாறும். அந்த வீட்டில் இருக்கிற தலைவனுக்கு. இப்போ நமக்கும் அது அதிர்ஷ்டம்தான், அந்த வீட்டு ஆண்களுக்கும் அது அதிர்ஷ்டம்தான். நம்ம கையிலையும் பணம் தங்கும், ஆண்கள் கையிலையும் பணம் தங்கும், நம்ம கைக்கு பணம் வர ஆரம்பிக்கும். அதனால் இதை செய்து பாருங்கள். அதே போல் தான் வெள்ளிக்கிழமையும் காலை 6 to 7 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை வரும். அந்த நேரத்தில் கல்கண்டு தீபமோ அல்லது கல்கண்டு நெய்வேத்தியமோ, பால், 1 டம்ளர் பாலோ, இது நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு மகாலட்சுமி தர வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் கையில் பணம் நல்லா தங்கும். இந்த 2 செயலை மட்டும் செய்து பாருங்கங்க. பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற அதிர்ஷ்டத்தை. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பண வரவை வர வைக்க முடியும் நம்மளால்.
நமக்கு வந்து அந்த கிரகங்கள் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு எந்த நேரம் கெட்ட நேரம் இருந்தாலுமே அது மூலமாக நமக்கு வந்து பணம் வர ஆரம்பிக்கும். அந்த கிரகங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். குரு பகவானை, சுக்கிரனை நம்ம ஆக்டிவேட் பண்ணாலே நமக்கு சிறப்பான வாழ்க்கை நமக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.